வந்திருக்கோம்? நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அமுக்கிடுங்க. ஜீவன் ஜோதி சர்ச்சுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா பலூன் எடுத்துட்டு வெள்ளம் வந்துச்சாச்சு. நாங்கள் சென்னைக்கு வரும்போதே சென்னைக்கு வரும்போதே ரொம்ப லேட் ஆச்சு. இப்போ தான் கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்தோம். சர்ச்சு தான். நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டோம். இதான் பலூன் நாங்கள் வாங்கினோம்னா ஊதி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டார் வச்சுட்டு மாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் மாஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாதியில் நான் நிறுத்திடுவேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கம்பீரமாக இருக்கும், பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும். ஆனால் அதனுடைய வலிமை எப்பொழுது தெரியும் என்றால், அது எப்பொழுது கடலில் பயணம் செய்ய சூறாவளி காற்றை தாங்கிக் கொண்டு சோதனைகளையும் வேதனைகளையும் எப்பொழுது அது சந்தித்து மீண்டும் துறைமுகத்திற்கு வந்தடைகிறதோ அப்பொழுதுதான் அதனுடைய வலிமையை நாம் தெரிந்து கொள்ள முடியும்.
அப்படித்தான் இன்று ரெக்ஸும் பிரிசில்லாவும் துறைமுகத்தில் நிற்கப்பட்ட பயணமிக்க கம்பீரமான கப்பல் போன்றவர்களாக இருக்கிறார்கள். இன்று இவர்கள் தொடரவிருக்கும் இந்த திருமணம் என்னும் இல்லற வாழ்வு அவர்கள் பயணம் செய்யும் போது மட்டும்தான் அவர்களுடைய வல்லமை, அவர்களுடைய சக்தி, அவர்களுடைய திறமை என்னவென்று தெரியும். அதற்கு துணையாக இருக்க கடவுளின் அருளும் ஆசீரும் முக்கியமாக தேவைப்படுகிறது. அதற்காக வேண்டத்தான் இன்று நாம் அனைவரும் இவர்களின் சார்பாக கடவுளிடம் வேண்ட நாம் வந்திருக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று இவர்கள் மேற்கொள்ளவிருக்கிற இந்த உடன்படிக்கை ஏதோ வரிகளால் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு கவிதையோ இலக்கிய நடையோ அல்லது ஏதோ சொற்பொழிவோ அல்ல. மாறாக இன்று இவர்கள் எடுக்கவிருக்கின்ற இந்த உடன்படிக்கை உயிருள்ளது, என்றும் நிலைக்கக்கூடியது. இதை யாராலும் பிரிக்க முடியாது. ரெக்ஸ், பிரிசில்லா, இன்னும் ஒரு சில நிமிடங்களில் உங்களது வலது கரங்களை நீங்கள் இணைத்து நீங்கள் ஒருவரை பார்த்து மேற்கொள்ளவிருக்கும் இந்த உடன்படிக்கை இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அவை வார்த்தைகள் அல்ல, மாறாக உங்களை இணைக்கக்கூடிய, வாழ்நாள் முழுவதும் உங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய உடன்படிக்கை. அன்று எவ்வாறு ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கையை மேற்கொண்டு இறுதி வரை மக்களுக்காக ஆண்டவர் நிலைத்து நின்றாரோ, அவ்வாறே நீங்கள் இருவரும் இப்பொழுது மேற்கொள்ளவிருக்கிற இந்த உடன்படிக்கையில் இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும். நாங்கள் தத்துவியல் படிக்கின்ற பொழுது தத்துவியலுக்கான முதல் நாள் வகுப்பில் இவ்வாறு தான் சொல்லித் தருவார்கள். தத்துவியல் என்பது இருட்டு அறையில் கருப்பு பூனையை தேடுவது போன்றது. தத்துவவியல் என்பது இருட்டு அறையில் கருப்பு பூனையை தேடுவது. இருட்டு அறையில் கருப்பு பூனையை தேடினால் வாழ்நாள் முழுவதும் தேடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். அதே போன்று இன்று நீங்கள் மேற்கொள்ளவிருக்கிற இந்த இல்லற வாழ்வு அதே போன்றதுதான். இல்லறம் என்கிற அறையில் அன்பு என்கின்ற பூனையை நீங்கள் இறுதி வரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதில் நீங்கள் எந்தவித தளர்வும் அடைந்துவிடக்கூடாது. என்று உங்களில் அன்பின் தேடல் குறைகிறதோ அன்றே உங்களுக்குள் பிரிவினைகள், சண்டைகள், சச்சரவுகள் வரக்கூடும். எனவே நீங்கள் எப்பொழுதுமே அன்பின் சாட்சிகளாக வாழ இன்று நீங்கள் உடன்படிக்கையை மேற்கொள்ளவிருக்கிறீர்கள். உங்களுடைய திருமண வாழ்வின் நிறைவு, முழுமை எப்பொழுது அடைகிறது என்றால் உங்களுடைய அன்பிற்கு சாட்சியாக பிறக்கக்கூடிய குழந்தைகளின் மூலமாக. உங்கள் திருமணம் இன்று நீங்கள் மேற்கொள்ளவிருக்கிற திருமையின் முழுமை என்று நீங்கள் உங்கள் அன்பின் சாட்சிக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறீர்களோ அன்றுதான் முழுமையடைகிறது. அந்த குழந்தைகளை பெற்றெடுப்பது மட்டுமல்லாது அந்த குழந்தைகளை ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் வளர்ப்பது உங்களுடைய தலையாய கடமையாகவும் இருக்கின்றது. பெற்றோர்களுக்கு மிக முக்கியமாக இது பெற்றோர்களுக்கு இன்று இவர்கள் மேற்கொள்ளவிருக்கிற இந்த வாழ்க்கை பயணத்தில் அவர்களை கண்டியுங்கள். ஆனால் இங்க இருக்கக்கூடிய அனைத்து குருக்களின் சார்பாகவும் இறை மக்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும்.
அன்புமிக்க மணமக்களான எக்ஸின்வென்ஸ் ஜார்ஜ், பிரிசில்லா லூட்ஸ் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையில் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை புனித திருமுழுக்கினால் புனிதப்படுத்தியுள்ளார். இப்பொழுது மற்றொரு திரு அடையாளத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளம் செய்து நீங்கள் ஒவ்வொருவருக்கொருவர் என்றும் உண்மையாக இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திரு அவையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். நீங்கள் இருவரும் முழு சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள இருக்கின்றீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திரு அவையின் முன்னிலையில் உங்கள் ஒப்புதலை தெரிவியுங்கள். ரெக்ஸ் என்றும் நான் பிரிசில்லாவை என்னும் உண்மை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உமக்கு உண்மையாய் இருந்து என் வாழ்நாளெல்லாம் உண்மை அன்பு செய்வேன். மிகவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். பிரிசில்லா லூட்ஸ் என்னும் நான் எக்ஸின்வென்ஸ் ஜார்ஜ் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கின்றேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உமக்கு உண்மையாய் இருந்து என் வாழ்க்கையெல்லாம் உம்மை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். திரு அவையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த ஒப்புதலை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிவாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, உமடியார் இவர்கள் இருவரையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவர். இந்த மாங்கல்யம் இவர்களுக்கு
பிரிசில்லா என் அன்புக்கும் உண்மை அர்ப்பணிப்புக்கும் அடையாளமாக இந்த திருமாவளத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே அணிந்து கொண்டார். அன்புக்கும் உண்மை அர்ப்பணிப்புக்கும் அடையாளமாக இந்த திருமாவளத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். உங்களுடைய பதில் தந்தை இறைவனை எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தை இறைவனே, தந்தை இறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தை இறைவனே, அன்பின் இறைவா, உன் பிள்ளைகளின் திருமணத்தை தலைமையேற்று வழிநடத்தும் குருக்களுக்காக மன்றாடுகிறோம். உமது சிறப்பு பணிக்காக அழைக்கப்பட்டுள்ள இவர்களை தொடர்ந்து வழிநடத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தந்தை இறைவனே, எங்கள் மன்றாட்டை அன்பு தந்தையே இறைவா, திருமணமாகியுள்ள பிள்ளைகள் பெற்றோர் உற்றார் உறவினர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களுக்கு நற்சுகத்தையும் மன அமைதியும் தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தந்தை இறைவனே, தந்தை இறைவனே, எங்கள் மன்றாட்டை அனைத்தும் நல்கினே வாழுவோம். அன்பினே அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே என் காணிக்கை, இதுவே என் காணிக்கை, இதுவே என் காணிக்கை, இதுவே என் காணிக்கை. நம்ம ரிசப்ஷன்ஸ்க்கு போகிறோம். Yeah,
మొన్న ఇప్పుడు పెట్టాలా நடுவில் இருந்தீங்கன்னா கீழே வேண்டுவீங்களா? வாங்க போகலாம். ரிசப்ஷனுக்கு போயாச்சு. பாப்பா
ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அந்த பஞ்சமணி இருக்கும்ல, பஞ்சமணி ஒன்று இருக்கும்ல, அது சாப்பிட்டேனா மொழி நான் தான் இஷ்டம். மொழி 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 வச்சுக்கலாம்ல. இந்த பூஜை நல்லாவே இல்லை. சாப்பிடலாம். என்னென்ன போட்டாங்கன்னா வந்து இடியாப்பம், சிக்கன் கிரேவி, பிரியாணி, சிக்கன் 65, தயிர் பச்சடி, இது வந்து கத்திரிக்காய் தொக்கு, இது வந்து ஸ்வீட். நீங்கள் தான் ஆள் வராங்கன்னு சொன்னாங்க. இது கூட வந்து தொட்டு சாப்பிட வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறேன்.